கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்கும்படியாவலாக இருப்பீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம், நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம், அவருடைய இரத்தத்தினாலே சம்பாத்தியம் பண்ணியிருக்கிற சபை. அந்த சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதிருக்கணும். நீங்கள் வேதத்தில் ரொம்ப அதிகமாக படித்து அறிந்தவர்களாக இருக்கலாம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சபை கூடி வருதலில் நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லாதீங்க. சின்ன சபையாக இருந்தாலும், ஒரு சிலரே கூடியிருக்கிற இடமா இருந்தாலும் கூட பரவாயில்ல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த சபையில், அந்த போதருக்கு அடியில் நீங்கள் அமர்ந்து கேட்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. அவர்கள் போதிப்பார்கள். அவர்கள் அறிந்தோ அறியாமல் போதித்த காரியமாக இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தருடைய வேதத்தை கொண்டு அதை சரிபார்த்து உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள். குறைபாடுகள் இருந்தாலும் அந்த சபையை விட்டு நீங்கள் நீங்கிடக்கூடாது. வேற ஒரு சபைக்கு பேரலான்னு ஓடி ஆடி அலையக்கூடாது. முதல்ல காத்திருக்க தெரியணும், அமர்ந்து இருக்க தெரியணும். அது ஏன் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் குமாரனுடைய ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவன் நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். இதான் கொலோசியர் 1:12-13 நீங்கள் பார்ப்பீங்க. அதில் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் தங்கி இருக்கணும். அதுக்கு தான் இந்த சபை. அவர் நம்மளை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம்னு சொல்லி உடனே தலைகால் தெரியாமல் நம்ம குதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒருவன் மறுபடி பிறக்கிறான், ஜலத்தினாலே மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகலாம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்து அவன் அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறவனாய் இருந்தாலும் சபைக்குள்ளாக அடங்கியிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கணும். அவன் அடங்கியிருக்கிற ஒரு விசுவாசியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அதை நடத்துகிற போதகர்களும் கவனமாக இருக்கணும். ஹலோ, சும்மா ஏதோ ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்காக வேண்டி போதனை இருக்கக்கூடாது ஐயா. ஊழியக்காரனே, தேவன் வந்து கேட்கும்போது விசாரிப்புக்காரனே நீ எப்படி விசாரித்த, அதைத்தான் அவர் வந்து கேட்க போகிறாரு. அதனால தான் இந்த நாளில் இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்து வச்சுருக்கிறாரு. சரி, ஏன் அப்படின்னு சொன்னால், சபையில் எதுக்கு கூடி வரோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உன்னை அழைத்த பொழுது, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட போது நீ எப்படி அழைக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னால், பலவீனராக தான் இருந்த. உன்னை பலவான்னு சொல்லி அவரை அழைச்சிக்கிடலை. இதான் கொரிந்தியர்கள் நிருபம் 1:26 31 வரையிலும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்களானால், நாம் அழைக்கப்பட்ட பொழுது ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, பைத்தியமானவைகள் பலவீனமானவைகளையே கர்த்தர் தெரிந்து கொண்டார். என்ன செய்ய போகிறோம்? எப்படி இந்த உலகத்தில் தப்பிக்க போகிறோம்? இந்த பாவ சரீரத்தை எப்படி ஜெயிக்க போகிறோம்? இச்சைகளை எப்படி ஜெயிக்க போகிறோம்? உலகத்தின் அதிபதிக்கு எதிராக நின்று எப்படி நம்ம வெற்றி கொண்டாட போகிறோம்னு சொல்லியெல்லாம் அவங்க சுயபலத்தில் வரலப்பா. அவங்களையெல்லாம் ஒரு பலவீனமானவர்கள் தான் இந்த சிலுவை குறித்துள்ள உபதேசத்தை கேட்டு, நானும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறைய என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று வந்திருக்கிற ஒரு சாதாரண ஜனம். அவங்கள ஏளனமாக நினைக்கக்கூடாது. ஊழியக்காரங்க அவங்களெல்லாம் ஏதோ படிப்பறிவு இல்லாதவங்க நினைக்கக்கூடாது. விலையேறப்பட்ட ஆத்மாக்கள். அவர்கள் கல்லாதவர்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள தான் விசுவாசம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிப்பட்ட திட விசுவாசத்தோடு கூட கடந்து வராங்க. எங்கே வராங்களா? இந்த பலவீனமானவைகளையும் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவங்கள அங்கங்கே அவர் அப்படியே விடலை, அதை சபைக்குள்ளே கொண்டு வராரு. ஹலோ, அப்போ அவங்கள எவ்வளவு அதிகமாக நீங்கள் சாந்தத்தோட மன அமைதலோட நீடிய பொறுமையோட போதவர்கள் அவங்கள வழி நடத்தணும். பாருங்கள், தெளிவாக சொல்கிறாரு. இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அவங்க தான் பலப்பட வேண்டி இருக்குது. அது ஒரு பெரிய விருது சாலை. தேவனுடைய ராஜ்யம் விருது ஆயத்தமாக்கப்பட்டாச்சு. ஊழியக்காரராகிய நீங்கள் இந்த விருது சாலை சபை. அழைக்கப்பட்டவங்களாம் வரல, அவன் வீட்டில் இருந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் தான் தேவனுடைய வீட்டார், வரல. ஆனாலும் ஊழியக்காரங்க போய் சொல்கிறாங்க, ஐயா அவங்களாம் வர மறுக்கிறாங்க, அநேக காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அவங்க வரல, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால்,
லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 24 வரைக்கும் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் அது ஒரு பெரிய விருந்து சாலை. எல்லோரும் சாக்கு போக்கு சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், ஒருத்தன் வயலை கொண்டே நான் வர முடியாது, என் சரீரமாக என் வயலை நான் உழைச்சி பார்த்துக்கிடுவேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆவிக்குரியவனாக வாழ்கிறதுக்கு நான் வரல அப்படின்ட்டான். 5 ஏர்மாடுகளை நான் கொண்டிருக்கேன், 5 புலன்கள், அதை வச்சு நான் பிழைச்சிக்கிடுவேன், இங்கே நீங்கள் சொல்கிற சுவிசேஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருந்தது. இன்னொருத்தர், நான் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணியிருக்கிறேன், உலகத்தில் நான் அந்த இஷ்டத்தில் நான் அலைய போகிறேன், மாம்சத்தை பிரியப்படுத்துறதில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இவங்கெல்லாம் சாக்கு போக்கு சொன்னாங்க. இவங்கள விட்டுட்டு இப்போது எங்கே போகிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க, ஐயா இப்படியெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறாங்க, எஜமானரே நாங்கள் என்ன செய்யட்டும்? அப்போ அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் எங்கே போய் சொன்னார் பார்த்தீங்கன்னா, வீதிகளிலும் பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் அங்கே நிற்கிற ஏழைகளையும், நல்லா கவனிங்க ஐயா போதவமாரே ஊழியக்காரரே, ஏழைகளையும் ஊனரையும், ஆவிக்குரிய ஊனர்கள், ஆவிக்குரிய ஏழைகள், அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கலாம் உலக பிரகாரமாக, ஆனால் ஆவிக்குரிய ஏழையாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும், நீதியில் பரிசுத்தத்தில் நடக்க முடியலன்னு சொல்லி வந்திருக்கிற சப்பானிகளையும் குருடரையும், உலகத்தின் அதிபதி குருடாக்கி வச்சுருந்தானே, இல்லை வேத ரகசியங்களையெல்லாம் அறியக்கூடாதபடிக்கு, வெளிச்சத்தில் வரக்கூடாதபடிக்கு, வேதத்தின் வெளிச்சத்தில் அவங்க நடக்கக்கூடாதபடிக்கு கண் குருடாக்கப்பட்டிருந்த குருடர்களையும் நீ போய் இங்கே கூட்டிக் கொண்டு வா. ஹலோ, இதான் சபைக்குள்ளே வந்திருக்கிற எல்லாருமே யாராக இருக்கிறான்னு பாருங்கள், இவங்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வான்னாரு. அப்போ ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலியில் அருகிலும் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி, சபைக்குள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வான்னாரு. இதான் போய் தெருக்கல்ல வீதிகளில் போய் கிராமமாக இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்க போகிறீங்க. போதகர்கிட்ட இன்னைக்கு கேட்டால், சுவிசேஷரில் வந்திருக்கிறவங்க நீங்கள் தான் போகணும், நாங்கள் இதை விட்டு கீழே வரமாட்டோம், இறங்கி வரமாட்டோம். இல்லை, ஊழியக்காரங்க தான். உங்களை பெரிய ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்கள நினைக்கக்கூடாது. இந்த கடைசி காலம் ஐயா, ஜனங்கள் ரொம்ப போயிடுவாங்க, கணக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும், எல்லோரும் உள்ளே இறங்கி போக வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அழைக்கப்பட்ட அந்த ஜனங்களை கொண்டு வந்து தான் அவங்கள கொண்டாந்து உள்ளே நிரப்புறாரு. உள்ளே வைத்திருக்கிற ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம் அவங்க பகிர்ந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதில் தான் அவங்க பெறப்படுறாங்க. அப்போது இந்த பெரிய விருந்து சாலை, இது விருந்து சாலை, உலகத்துக்குள்ள ஜனங்களுக்கு இது கிடைக்கல, மற்றவங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், அழைக்கப்பட்ட ஜனம் எல்லாருக்கும் காது இருந்தது, செவிடம் ஒருவனும் உள்ளே வரல. ஹலோ, காது உள்ளவன் தான் சபைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கான், ஏழையாக இருக்கலாம், அவன் குருடனாக இருக்கலாம், ஆனால் செவிடே இல்லை, உள்ளே வந்தாச்சு, கேட்குறவங்களாம் உள்ளே வந்து நிற்கிறாங்க. இவங்களுக்கு விருந்து நீங்கள் சரியாக பரிமாறணும். சும்மா ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் செய்தி எடுத்து அவங்களுக்கு சொல்லிட்டு போகணுன்னு வர்றதில்லை. அப்படி சபை நடத்தினா சபையாக இருக்காது. அல்லது அவங்க பிரியப்படுற மாதிரியே வசன வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆத்மாவுக்கு ஆகாரம் கிடைக்காது, பலனடைய மாட்டாங்க. அழைக்கப்பட்ட போது எல்லாருமே பலவீனராக வந்திருக்காங்கப்பா, சரியான ஆகாரத்தை எடுத்து கொடுங்க. இன்னும் வேதத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, இது ஒரு பெதஸ்தா. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 1-9 வரைக்கும் வாய்ச்சி பார்ப்பீங்கன்னு சொன்னால் 5 மண்டபம் அங்கே இருக்குது. இது ஆட்டு வாசல் அருகே இருக்குது. எருசலேமுக்கு போகிற பாதையில் ஆட்டு வாசல்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து தான், நானே ஆடுகளுக்கு வாசல். அது ஒரு பெதஸ்தா. அதில் 5 மண்டபம் இருக்குது. 5 புலன்களில் அகப்பட்டு கிடந்தவங்களை தான் அங்கே உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் யாரெல்லாம் இருக்கா, அது பெதஸ்தான்னு சொன்னால் இரக்கத்தின் வீடு, சபை இரக்கத்தின் வீடு, பெதஸ்தா. அதில் கொண்டு வந்து அந்த இரக்கத்தின் வீட்டில் குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள், அவங்க கை காலில் இருக்கெல்லாம் சூம்பி போயிருக்கு, எழுந்து நடக்க முடியாது, எதையும் காரியங்களை நீதி செய்ய முடியாது. எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் பாருங்கள். ஆவிக்குரிய குருடர், ஆவிக்குரிய சப்பானிகள்,
ஆவிக்குரிய சூழ்நிலை உறுப்புடையவர்கள், ஆவிக்குரிய வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து அநேகர் படுத்து கிடக்காங்க ஐயா. என்னமோ நினைக்காங்க, வெள்ளை சட்டையும் வெள்ளை பேண்ட்டு வந்து போட்டு நிறைய பேர் வராங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுத்து பரிசுத்தவான்களாக வராங்க, பரிசுத்தவான்களாக வெளியே போகிறாங்கன்னு சொல்லி சபை நடத்துகிறதா நினைக்காதீங்க. அவங்களுக்குள்ள இந்த காரியங்களெல்லாம் சரியாக்கப்படணும். அதுதான் அவர் சொல்கிறாரு, அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பாங்க. இதுதான் இன்றைக்கும் நடக்குது. அதை உள்ள ஒரு குளத்தில் தண்ணீர் கலக்க வேண்டி இருக்குது. ஆவியானவர் சில நேரங்களில் ஊழியர்களை அனுப்புவார். நீங்கள் எந்த ஊழியக்காரங்களும் வரக்கூடாது, நாங்கள் செய்தி கொடுத்துக்கிடுவோம், என் மகன் கொடுத்துருவான், தகப்பன் கொடுத்துருவார், அவரும் கொடுப்பார், இவரும் கொடுப்பார், நாங்கள் வேறு யாரும் அனுமதிக்கிறது இல்லையா? இதுதான் அநேகர் சொல்கிற காரியமாக இருக்குது. ஏசனாரே வந்தாலும் வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க, தலைமை போதவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு. உண்மை அதுதான் நடக்குது, உணர்வில்லை. சரி, இங்கே அவர் சொல்கிறாரு, படுத்திருந்து நிறையா பேர் படுத்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. தண்ணீர் கலக்கப்படணும். அவருடைய பிரசங்கத்தினால, அவருடைய செய்தியினால் ஒவ்வொருடைய இருதயமும் உள்ள கலக்கப்படும் பொழுது எவன் முந்தி இறங்குகிறானோ அவன் சுஸ்தமடைவான். அவ்வளோதான். இதுதான் சபை, இதுதான் பெதஸ்தா. அதான் ஒரு இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது ஒரு மனுஷனை பார்த்தார். படுத்திருந்து அவனை நோக்கி, வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து, சபையில் தான் இருக்கான், இன்னும் வியாதிஸ்தனாகவே இருக்கான். உங்களுக்கு பார்வை சரியாக வரணும், ஊழியக்காரங்களுக்கு அவன் சொஸ்தமாக்கப்படணும். இல்லைன்னா நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அநேக அடிகளுக்கு நம்ம பாத்திரவானா மாறிடக்கூடாது. அதான் சொல்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்காரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான். இதே போல் தான் இந்த நாள்லேயும் இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த மனுஷன் சொன்னது போல், என்னை தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை இறக்கி விட ஒருவனும் இல்லை. இது கடைசி காலம் ஐயா. எதெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரியாக சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவங்கள அனுமதிக்கிறது இல்லை. நாம் அதுக்குள்ளே வரணும். இது ஒரு பெதஸ்தா மாத்திரம் இல்லை, இந்த சபை கல்யாண விருந்து சாலை மாத்திரமல்ல, இது ஒரு சத்திரம். எருசலேமுக்கு போகாமல் எருசலேமுக்கு போகிற வழியை விட்டுட்டு எரிக்கோ நோக்கி போனதுனால கல்லறையில் ஆப்பட்டான். ஆனால் ஒரு சமாரியன், இயேசு கிறிஸ்து அந்த சமாரியன் பிரயாணமாக உன்னதத்தில் வானத்திலேருந்து பரலோகத்திலேருந்து கீழே இறங்கி வந்தார். பிரயாணமாகி வந்தார். அவர் பார்த்தார். அவனை மேலே இறக்கம் கொண்டு அவனை கைத்தாங்களாக அவரே தூக்குறாரு. எண்ணெய் திராட்சை ரசத்தையும் அவன் கொடுத்து மேலே பூசி அவன் காயங்களை கட்டுறாரு. கட்டி அவனை விட்டுட்டு போயிடல. ஹலோ, தன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு வந்து, சத்திரம் சபை உங்கள்கிட்ட தான் வந்து ஒப்படைச்சிருக்காரப்பா ஊழியக்காரரே, கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாரு, இந்தா திராட்சை ரசமும் எண்ணெயை வச்சுக்கோ, இவனை சுகமாக்கு, இந்தா 2 காசையும் அவனுக்கு தாரேன், ஏதாவது கூடுதலாக நீ செலவழித்தா நான் வருவேன், வரும்போது நீ அதை செய்திருந்தால் நான் அதுக்குரிய காரியங்களை நான் தாரேன்னாரு. இப்படியே வியாதியாக வச்சிருன்னு சொல்லலை, காயம் ஆற்றப்படாமல் வச்சிருன்னு சொல்லலை. ஊழியக்காரங்களுக்கு இதை கட்டளையாக சொல்லி கொடுக்குறாரு. அதே போல் விசுவாசிகளும் எப்படி இருக்கணும்? விருந்து சாலைக்கு வந்தீங்க, நல்லா விருந்து சாப்பிட்டு புஷ்ஷே ஆகணும், நல்ல விருந்து சாப்பிடணும். அந்த விருந்து ஆத்மா, ஆவி, இருதயம், மனதையெல்லாம் திருப்தியாக்கி இன்னும் பலப்படுத்தும். அந்த அனுபவம், வளர்கிற அனுபவம் வேணும். சாப்பிட்டு பழைய மனுஷனாகவே இருக்கக்கூடாது, உள்ளான மனுஷனில் பலப்படணும். 2வது கல்யாண வஸ்திரம். அதான் சபை. கல்யாண வஸ்திரத்தை தரிச்சிருக்கிறவன் தான் உள்ளே இருக்க முடியும். அந்த வஸ்திரத்தை சரியாக வச்சுருக்கோமான்னு நம்ம பார்க்க தெரியணும் விசுவாசிகள். இன்னும் அவர் சொல்கிறாரு, இந்த பெதஸ்தால உள்ளே வந்து வியாதிஸ்தனாக வந்த விதமாகவே படுத்துக்கிடக்கூடாது, குருடனாகவே இருக்கக்கூடாது, ஊனமுள்ளவனாக இருக்கக்கூடாது, திமிர்வாதக்காரனாகவே இருக்கக்கூடாது. எல்லாம் ஆவிக்குரிய காரியம். இதிலெல்லாம் நீங்கள் சுகமடைந்து எழுந்து ஓட தெரியணும். சீயோனை நோக்கி, பரம எருசலேமை நோக்கி ஓட தெரியணும். அதான் சபை. பரிசுத்தவானுடைய கூட்டத்துக்குள்ளே ஓட தெரியணும். அதெல்லாம் எபிரேயரில் திட்டவும் தெளிவாக எழுதுகிறாரு, அந்த சபை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ளே நீங்கள் ஓட தெரியணும், பலன் அடையணும். இன்னும் அதிகமாக சொல்கிறாரு, சத்திரத்தில் காயம் ஆற்றப்படாமல் அப்படியே இருக்கக்கூடாது, ஆற்றப்பட்டிருக்கணும். எழுந்து ஓட தெரியணும். எருசலேமை நோக்கி, பரம எருசலேமை நோக்கி பயணிக்க தெரியணும்.
ஆகவே சபை கூடி வருதலை விசுவாசியே, தேவனுடைய பிள்ளைகளை விட்டு விடாதிருங்கள். ஒருவேளை உனக்கு அது சபையில் குறையா தெரிந்தால் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு. ஊழியக்காரருக்காக உனக்காக ஜெபம் பண்ணு. அநேகரை கொடுப்பார், அநேக காரியங்களை உனக்கு வாய்க்க பண்ணுவார். அதே மாதிரி ஊழியக்காரங்களும் சபையில் ஜனங்க கம்மியாக குறைவாக இருக்கிறாங்களே நினைக்காதீங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து குறைவாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனத்தை ஆவிக்குரியவர்களாய் சுகமடைந்தவர்களாய் அவர்களை பரம எருசலேமை நோக்கி வழிநடத்தத்தக்கதாய், சீயோனை நோக்கி வழிநடத்தத்தக்கதாய் இவ்வளவாய் என்னை பலப்படுத்த விடமே என்று கேளுங்க. கர்த்தர் கொடுப்பார். அதிசயங்களை பார்ப்பீங்க. கடைசி காலப்பா, ஏமாந்து போயிடக்கூடாது. இன்னும் பெரிய நாசமோசங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டிலலாம் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஆடல் பாடலில் நிற்கிறாங்க. மேலே ஊதுறது, கீழே தள்ளுறது, இதில் தான் ஆவியானவர் கிரியை செய்கிறான்னு சொல்லி விசுவாசிகளையே பழக்குவிக்கிறாங்க, பயிற்றுவிக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் எங்கள் இதில் யூடியூப் டிவியில் எல்லாம் பார்க்குறோம். நிறைய வந்துருச்சு, எக்கச்சக்கமாக வந்துருச்சு. முன்னால் தேவாலயம் காலியாக கிடந்தது, இப்போ இந்த நாச மோசத்தில் இறங்கி இருக்காங்க. பொல்லாத வேற்று உபதேசங்கள், நடனம், ஆடல் பாடல் இது இல்லை. ஆவிக்குரிய ஜனங்களாய் பலவீனத்தோடு கூட வந்திருக்கிற ஜனங்கள் பலப்படும்படிக்கு உதவி செய்வார். உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதுங்க. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவனே, இந்த பூமியில் நீர் அழைத்து தெரிந்து கொண்ட பலவீனமானவைகள், பைத்தியமானவைகள் அப்பா, ஞானம் இல்லாமல் இருந்த பிள்ளைகளை எல்லாம் தேவரே உம்முடைய சபைக்குள் கொண்டு வந்து எவ்வளவாய் நீர் பலப்படுத்துகிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் கேட்டறிந்தோம், அறிந்திருக்கிறோம்ப்பா. சபையில் வந்து இந்த பெரிய விருந்து சாலையில் சரியாக நாங்கள் போஷிக்கப்பட்டு புஷ்டியாகத்தக்கதாய், எங்கள் ஆத்மா பலனடையத்தக்கதாய் எங்களுக்கு இன்னும் அதிகமாக எங்களை உற்சாகப்படுத்தும். சபையில் அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு தாரும். இந்த இறக்கத்தின் வீட்டிலே நாங்கள் இன்னும் வியாதிக்காரர்களாய், ஆவிக்குரிய வியாதியுடையவர்களாய், குறைபாடு உள்ளவர்களாய், நீதியில் நடக்கக்கூடாதபடி, பரிசுத்தத்திலே நடக்கக்கூடாதபடி இருக்கிறவர்களாய் இராதபடி நாங்கள் சுகப்பட உதவி செய்யும். அதே போல் சத்திரத்தில் கொண்டு வந்து எங்களை சேர்த்துருக்கிறீரப்பா. இந்த சத்திரத்தை விட்டு நாங்கள் நகர்ந்து போக விடாது தகப்பனே. சத்திரக்காரங்களுடைய கையில் அடக்கமாக இருந்து அவருடைய கரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற தேவ பலத்தினாலே நாங்கள் பலனாடைய எங்களுக்கு இன்னும் அதிகமாய் உதவி செய்யும். ஆசீர்வதிப்பா, பலப்படுத்தும், முற்றிலும் எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SPIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.